வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நவம்பர் 25 வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள். மனம் உயிரில் உறைந்து உறைந்து புலன்கள் மூலமாக வரும் எழுச்சி அடங்கியபோது அங்கேதான் அறிவு என்ற பெருமைக்கு வருகிறது. ஆம் அன்பர்களே, இந்த மனமானது ஜீவகாந்த அலை. இந்த ஜீவகாந்த அலை உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருப்பது உயிரோட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த உயிரோட்டத்தின் மூலமாக புலன்கள் நமக்கு எழுச்சி பெற்று அடங்கி இருக்கணும். அந்த புலன்களை நம் மனதிற்குள்ளாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்ல வர்றாரு. ஒரு நாள் கூடுவாஞ்சாரி இல்லத்தில் மகரிஷி அவர்கள் இரவு உணவை முடித்துவிட்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அந்த காலத்தில் கணவனுக்கு உணவு படைத்துவிட்டு தான் மனைவிமார்கள் சாப்பிடுவது என்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அவ்வாறு மகரிஷிக்கு உணவு பரிமாறிவிட்டு வாழ்க்கை துணைவியர்களான அன்னை லோகாம்பாள் அவர்களும் லக்ஷ்மி அம்மா அவர்களும் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தாங்க. அப்படி சாப்பிட உட்காரும்போது அன்னை லோகாம்பாள் உணவை எடுத்து வாயில் வைத்ததும் அப்படியே ஒரு திகைப்பு. என்னம்மா, சாம்பாரில் கொஞ்சம் கூட உப்பு இல்லையே, உப்பு போட்டியே இல்லையா அப்படின்னு சொன்னதும் லக்ஷ்மி அம்மாவுக்கு திக்குனுச்சு. நான் போடலையே அக்கா, நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நான் இருந்தேன். நீ தாம்மா பார்த்து கொண்டு இருந்த, நீ போட்டிருப்பா என்று நான் போடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளாகவும் ஒரு வாதத்தை ஏற்படுத்தி முடிச்சுட்டு, இவ்வளவு நடக்குது, ஒன்றுமே நடக்காத மாதிரி வெளியில் அமைதியாக உக்காந்துருக்கிறாரே சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற உள் உணர்வு அவங்களுக்கு உறுத்திட்டு அவங்களால தாங்கவே முடியல. 2 பேரும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து திண்ணைக்கு வர்றாங்க. அன்னை லோகாம்பாள் அவர்கள் தன் கணவரை பார்த்து கேட்குறாங்க, மாமா, என்ன காரியம் செய்துட்டீங்க? நீங்கள் சாப்பிட்ட உணவில் துளி கூட உப்பு இல்லை, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஒருவருக்கு 2 பேர் இருக்கீங்களே, ஒழுங்காக உப்பு போட கூட தெரியாதா என்று எங்கள் குளுமையை பிடித்து 2 அடி போட்டிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்குமாம்மா. இப்படி எதையுமே பேசாமல் கல்லு பிள்ளையாராட்டம் இந்த திண்ணையில் வந்து உக்காந்துருக்கீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்கள் குளமாய் நான் தளத்து நிற்கிறாங்க. மகான் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? அட, இதுக்கே இவ்வளோ தளர்க்கிற? நான் 2 நாளாக உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கான சந்தர்ப்பம் இதுவரை கிடைக்கவில்லை, இன்றைக்கி தான் கிடைச்சது. அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு தாம்மா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த புலன்கள் அப்படிங்கிறத எந்த அளவு பக்குவப்படுத்தி கொண்டு அந்த இடத்துல பிரச்சனைகள் வராமல் தன்னுடைய அறிவினுடைய பெருமையை அங்கே நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. இதே நாமளாக இருந்தால் ஒரு நாளைக்கு உப்பு போடாமல் சமைச்சிருந்தா, எந்த காலம்தான் நல்லா சமைக்கிற, உங்கள் அப்பா வீட்டில் என்ன தான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். அப்போ இந்த புலன்கள் அப்படிங்கிறத எழுச்சி பெற்று வரும்போது அங்கே நம்மளுடைய அறிவானது நமக்கு எப்படி நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற பெருமையை உணர வேண்டும். முறையான தேவைகள் நிறைவு பெற வேண்டும்தான். இயற்கை துன்பங்கள் சமன் செய்ய வேண்டும்தான். நாளுக்கு நாள்
அறிவில் மேம்பாடு அடைய வேண்டும்தான். ஆன்மீகத்தில் உயர்வடைந்து முழுமை பெற்றை அறிவதற்கு, அந்த அறிவின் பெருமையை உணர்வதற்கு இந்த பொன்மொழி நமக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.